ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் குக் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன். நான் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க. 3 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. கையாலே நல்லா கரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் குழம்புக்கு நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது முழுக்க என்னோடய மெத்தடில் தான் நான் செய்கிறேன் குழம்பு. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ இதில் கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெரும்பாலும் எல்லோரும் தூள் உப்பு தான் சேர்க்குறாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி குழம்பு தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் தனியாக நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ 4 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் காரம் அவ்வளோ இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் காரமும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேறு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல எண்ணெயிலே நம்ம வந்து மசாலாலாம் வதக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாங்காய் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சல் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து திக்காய் வந்துடும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் மசாலாவில் உள்ளதெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 துண்டு அளவு சேர்க்குறேன். இப்போ இது 1/2 கிலோ அளவுக்கு மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ குழம்பு பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, மீன்லாம் உடஞ்சிரும். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது சிம்மில் இருக்குது. இப்போ மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸாக நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்லே இருக்கட்டும். அவ்வளோதான், மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.